புதுவை ஒருங்கிணைந்த கோர்ட் வளாகத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலாளர் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நவம்பர் 16ஆம் தேதி அன்று நடைபெற்றது. புதுவை சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலர் அம்பிகா அவர்கள் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் சென்னை ஐகோர்ட் நீதிபதியும் சட்டப்பணிகள் ஆணைய செயல் தலைவருமான நீதிபதி சுந்தர் அவர்கள் பங்கேற்று செயலாளர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். மேலும் காரைக்கால் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலாளர் அலுவலகத்தையும் காணொலி காட்சி வாயிலாக அவர் திறந்து வைத்தார். விழாவில் ஐகோர்ட் நீதிபதிகள் ஆஷா அவர்கள், சரவணன் அவர்கள், புதுவை தலைமை நீதிபதி சந்திரசேகரன் அவர்கள், புதுவை சட்டத்துறை செயலாளர் சத்தியமூர்த்தி அவர்கள், காரைக்கால் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய தலைவர் முருகானந்தம் அவர்கள், புதுவை வக்கீல்கள் சங்க தலைவர் ரமேஷ் அவர்கள், காரைக்கால் தலைவர் பாஸ்கரன் அவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்திய நுண்ணுயிரியலாளர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நவம்பர் 17ஆம் தேதி அன்று நடைபெற்ற நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் விழிப்புணர்வு பேரணியை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் பேரணியில் பங்கேற்றனர். ஜிப்மர் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் ராகேஷ் அகர்வால் அவர்கள், அரசு பொது மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் செவ்வேல் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில ஆலய அர்ச்சகர்கள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் இந்து சமய சனாதன வேத ஆகம திருமுறை திவ்ய பிரபந்த வளர்ச்சி பெருவிழா திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நவம்பர் 17ஆம் தேதி அன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக விழாவில் கலந்து கொண்டு வேதாகம திருமுறை திவ்ய பிரபந்த வளர்ச்சிக்கு சேவை ஆற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள், மாண்புமிகு வேளாண் அமைச்சர் திரு க ஜெயக்குமார் அவர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் நவம்பர் 18ஆம் தேதி அன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க. லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு வேளாண் அமைச்சர் திரு க. ஜெயக்குமார் அவர்கள், மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி.ஆர்.என். திருமுருகன் அவர்கள், அரசு கொறடா திரு பி.வி. ஆறுமுகம் என்கிற ஏ.கே.டி. அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர். பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி சுதானா நகரில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நவம்பர் 18ஆம் தேதி அன்று முதலமைச்சர் என். ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய மேல்நிலை தொட்டியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அவர்கள்,
சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத் அவர்கள், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள், தலைமை செயலாளர் சரத் சௌஹான் அவர்கள், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் அவர்கள், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன் அவர்கள், செயற்பொறியாளர் உமாபதி அவர்கள், உதவி பொறியாளர் சுந்தரி அவர்கள், இளநிலை பொறியாளர் தணிகவேல் அவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முதன்மை கணக்காளர் ஜெனரல் தணிக்கை 2 அலுவலகத்தால் கொண்டாடப்படும் தணிக்கை வாரத்தை குறிக்கும் வகையில் நவம்பர் 19ஆம் தேதி அன்று புதுச்சேரியில் நடைபயிற்சி நடத்தப்பட்டது. மாண்புமிகு சபாநாயகர் ஆர். செல்வம் அவர்கள் நடைப்பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுக்கணக்கு குழு தலைவர் திரு KSP ரமேஷ் அவர்கள், தலைமை செயலாளர் டாக்டர் சரத் சௌஹான் அவர்கள், ஆணையர் ஆசிஷ் மாதவராவ் மோரே அவர்கள், அரசு செயலர் ஜெயந்தகுமார் ரே அவர்கள், தணிக்கை 2 முதன்மை கணக்காளர் ஜெனரல் திரு KP ஆனந்தன் அவர்கள் மற்றும் அலுவலகத்தின் அதிகாரிகள், அலுவலர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் உள்ள மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் பள்ளி மாணவர்களுக்கு பொது நிதி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்தியா முழுவதுமாக நவம்பர் 16 தணிக்கை தினமாக, ஆடிட் தினமாக நாங்கள் கொண்டாடி கொண்டு வருகிறோம். அந்த ஆடிட் டேவை முடித்த பிறகு ஒரு வாரத்துக்கு ஆடிட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு தணிக்கை வாரம்ட்டு ஒரு வாரத்துக்கு பல நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியா முழுவதும் உள்ள இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய எல்லா அலுவலகங்களையும் அது மாதிரி பண்ணிட்டு வர்றோம். அந்த விதத்தில் இங்கே பார்க்கும்போது புதுச்சேரியில் இன்று ஒரு ஆடிட் வாக் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். அது பிறகு ஈவினிங் ஒரு பள்ளியில் டயட்டில் நாங்கள் ஒரு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ஆடிட் அவுட்ரீச் அப்படின்னு சொல்லிட்டு ஹூ இஸ் CAG, வாட் இஸ் IND டிபார்ட்மெண்ட் அப்படின்றத பற்றியான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் இன்றைக்கி நடத்திட்டுருக்குறோங்க. இது போல் தமிழ்நாட்டிலும் இந்த வாரம் முழுவதுமாக வேறு பல நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இதனுடைய இந்த அவுட்ரீச்சில் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, இந்த குட் கவர்னன்ஸ், இது எல்லாத்துக்குமே எல்லா கவர்மெண்ட்ஸ்க்கும் எய்ட் பண்ணக்கூடிய விதத்தில், உதவக்கூடிய விதத்தில் தணிக்கை துறையானது மக்களுக்கு எல்லா விதத்திலும், மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் தணிக்கையிடமும் சொல்லலாம். தணிக்கை அப்படிப்பட்ட ஒரு கவர்னன்ஸை எய்ட் பண்ணக்கூடிய ஒரு விதத்தில், அதற்கு உதவி தரக்கூடிய விதத்தில் எல்லா விதத்திலும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழா தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு K. கைலாசநாதன் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் N. ரங்கசாமி அவர்கள் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் அனைவரும் தேசிய ஒருமைப்பாட்டு தின உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் நவம்பர் 19ஆம் தேதி அன்று நடைபெற்ற தேசிய ஒருமைப்பாட்டு தினம் உறுதிமொழியினை உதவி இயக்குனர் மீனாட்சி அவர்களின் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்.